எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிகுல்ஸ். இந்த சேனலில் பகிரப்படும் தகவல் அனைத்தும் வெறும் கலை நோக்கத்திற்காக மட்டுமே. நாங்கள் இங்கே யாரையும் வாங்கவோ விற்கவோ அறிவுறுத்தவில்லை. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துடலாங்களா? நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட் புல்லிஷாக இருக்கணும்னா நம்மளோட பிளாக் லைன் 24,566 மேலேயும் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் 24,583க்கும் மேலே இருந்தது அப்படின்னா நம்மளோட R1 24,634 வரைக்கும் போகும். இங்கே கொஞ்சம் கன்சல்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் 24,684 அப்படிங்கிற அடுத்த லெவலுக்கு போகும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதுவே பியரிஷ் ஆகணும் அப்படின்னா என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ப்ரீவியஸ் டே க்ளோஸ் 24,583க்கு கீழேயும் நம்மளோட பிளாக் லைன் 24,566 கீழேயும் இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் டே லோவே உடச்சிச்சு அப்படின்னா நம்மளோட 24,484ங்கிற S2வும் சப்போர்ட் ரெண்டும் நம்மளோட புட் சைடுக்கான மேஜிக்கல் லெவல் 24,487 கீழே இருந்ததுன்னா மார்க்கெட் ஒன் சைடுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? மார்க்கெட் ஓப்பன் ஆனது என்ன ஆனிச்சு பாருங்க. ஓப்பன் ஆனது நம்மளோட ப்ரீவியஸ் டே க்ளோஸு கீழேயும் நம்மளோட பிளாக் லைனு கீழேயும் ஃபர்ஸ்ட் கேண்டில் க்ளோஸ் வச்சான். அடுத்தது கன்சால்டேட் ஆனால் இந்த இடத்துல 24,487ங்கிற நம்மளோட மேஜிக் லைனில். அதுக்கப்புறம் இங்கேருந்து அப்படியே இறங்கினவன் நம்மளோட S3 24,434 வரைக்கும் வந்துட்டான். ஓகேங்களா? இப்போ முடிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா 24,471 கிட்ட முடிச்சிருக்கோம். அதாவது நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் ஒன் சைட் டைரக்ஷன். ஆனால் நேற்றே சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம சில சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அதுபடி மார்க்கெட் வந்து இன்னைக்கு 400க்கு கீழே இறங்காது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிச்சு முன்னாடியே. ஸோ இன்னைக்கு நம்ம எந்த என்ட்ரியும் எடுக்கல, ஏன்னா நமக்கு எந்த என்ட்ரியுமே கிடைக்கல. மார்க்கெட் ஒன் சைட் டைரக்ஷனாக கூட இருக்கலாம், பட் நமக்கு என்ட்ரி கிடைக்கல. நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்க என்ட்ரி கிடைக்கலங்க. அதனால நம்ம வந்து இன்னைக்கு மார்க்கெட்டை ட்ரேடே பண்ணல, மார்க்கெட் மட்டும் வாட்ச் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த அன்னைக்கு நடந்தால் என்ன நடக்கும்னு கற்றுக்கிட்டு தான் இருந்தோம். மற்றபடி நம்ம இன்னைக்கு ட்ரேட் பண்ண கிடையாது. ஓகேங்களா? நீங்களே இந்த கான்செப்டை கற்றுக்கணுன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள். 9043540869ங்கிற நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நாங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போது நாளைக்கான லெவல்ஸை பார்த்துடலாம். இப்போது 12/8/2026க்கான நிஃப்டியோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா? நாளைக்கு மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகணும் அப்படின்னா நம்மளோட பிளாக் லைன் 24,504க்கு மேலேயும் நம்மளோட R1 24,522க்கு மேலேயும் இருந்தது அப்படின்னா நம்மளோட ப்ரீவியஸ் டே க்ளோஸ் இன்னைக்கு க்ளோஸ் 24,583 வரைக்கும் போகும். இதுக்கு மேலே போகணும் அப்படின்னா இங்கேருந்து கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகிட்டு 24,641 வரைக்கும் போகும். 22 to 41ங்கிறது இந்த இடம் கொஞ்சம் கன்சல்டேட் ஆகும். இதுக்கு மேலே போகணும் அப்படின்னா 24,672 வரைக்கும் போகும். ஓகேங்களா? புல்லிஷாக இருந்தால். ஒருவேளை மார்க்கெட் பியரிஷ் ஆகும், நாளைக்கு டவுன் ஆக போகுது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு நம்மளோட ப்ரீவியஸ் டே க்ளோஸ், அதாவது இன்னைக்கு க்ளோஸ் 24,428, அப்புறம் நம்மளோட S1 24,422 கீழே அப்படியே க்ளோஸ் வச்சுட்டு கன்சால்டேட் ஆகி திரும்ப கீழே வந்து 24,372லேருந்து 359 கிட்ட சப்போர்ட் எடுக்கலாம், அல்லது இங்கே கொஞ்சம் கன்சால்டேட் ஆகிட்டு இங்கேருந்து இறங்குச்சு அப்படின்னா 24,322 வரைக்கும் இறங்கும். ஓகேங்களா? ஒருவேளை இந்த ரேஞ்சஸ்லாம் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னா நம்ம மார்க்கெட்டில் ஓப்பன் ஆனோன்னா சில சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்ப்போம். அதை பொறுத்து தான் நாளைக்கு மார்க்கெட் இதை விட ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட் ஆகுமோ குறையுமா அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ இது வந்து மார்க்கெட் முடிஞ்சதை ப்ரீ மார்க்கெட் க்ளோஸை வச்சு நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ நாளைக்கான லெவல்ஸ் எப்படின்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா நமக்கு சில சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் கிடைக்கும். அதை வச்சு தான் நாளைக்கு ட்ரேடை வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம். இந்த இடத்துல மேலே போகுமா கீழே வருமோ அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு எல்லாருக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்னும் நிறையா உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் பற்றி தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான ஆன்சர் பண்ணுறேன். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கான பதிலை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ட்ரேடுங்கிறது ஒரு தொழிலை எப்பவும் மறந்துடாதீங்க. நம்ம இன்னைக்கு ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை, நம்ம ஒரு ப்ராஃபிட் ஒரு 40-50 பாயிண்ட் வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? எல்லாமே இது ட்ரேடுங்கிறது வந்து ஒரு அல்காரிதம் பேஸ்டு மேத்தமெட்டிக்ஸ் தான். ட்ரேடுங்கிறது கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். இது ஒரு தொழில் அப்படிங்கிறது எப்பவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.